வணக்கம். அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவர் மீட்பெருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசங்கள் ஊடாக ஆண்டவருடைய பணியாளர்கள் எப்படி தெரிவு செய்யப்படுகிறார்கள், அவருடைய தகுதி எங்கனம் இருக்க வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகத்தின் வழியாக தூய ஆவி நிரம்ப பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்கிறதனையும், திருப்பாடல் வழியாக ஆண்டவரிடத்திலே பேரன்பு காண்பிக்கிறவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும் என்கிறதனையும், இரண்டாவது வாசகத்தின் வழியாக ஆண்டவரை அணுகுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தையும், நற்செய்தி வாசகத்தின் வழியாக உண்மை உடையவர்களாய் இருக்கிறவர்களை ஆண்டவர் அவருடைய பணிக்கென தெரிந்தெடுத்துக் கொள்ளுகிறார், வாழ்விடங்களுக்கு அழைத்து செல்லுகிறார் என்கிற காரியங்களை நாம் சூசகமாய் உணர்ந்து கொள்ளுகிறோம். முதல் வாசகம் நமக்கு திருத்தூதர் பணிகள் புத்தகத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது. நிகழ்வு நமக்கு மிகவும் பரிச்சயமானது. கிரேக்க விதவையர்கள் கவனிக்கப்படவில்லை என்ற குறைவு எழும்புகிற பொழுது திருத்தூதர்கள் 7 வரை நியமிக்கின்றார்கள். 7 வரை அவர்கள் நியமிக்கிற பொழுது அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பணியாளருடைய தெரிவு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் நன்றாய் கவனிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், நற்சான்று பெற்றவர்களாய் இருக்க வேண்டும், தூய ஆவியின் வல்லமையினாலே நிறைந்து ஞானம் நிறைந்தவர்களாய் அனைவருடைய நம்பிக்கையும் பெற்றவர்கள் அவர்கள் இருக்க வேண்டும் என்று திருத்தூதர்கள் 7 வரை தெரிந்தெடுக்கிற காரியத்தை பார்க்கிறோம். யார் யாரை தெரிந்தெடுத்தார்கள், யார் அந்த 7 பேர் என்கிறதனை காட்டிலும் அந்த 7 பேரிடத்திலும் என்ன காரியம் காணப்பட்டது, அதை நாம் எப்படி உடைமையாக்கி கொள்ள வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ண வேண்டும். ஆனால் திருத்தூதர்கள் தங்களை இறை வேண்டுதலிலும் இறை வார்த்தையை அறிவிக்கிற பணியிலும் தங்களை நிலைநிறுத்திக் கொண்டார்கள். ஆண்டவருடைய பணியில் ஈடுபட்டிருக்கிற நீங்களும் நானும், ஆண்டவருடைய பணி என்பது வெறுமனே குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் வேத போதகர்களுக்கு மாத்திரம் தரப்பட்டது அல்ல. இந்த உலகத்திலே ஜீவன் எடுத்திருக்கிற ஒவ்வொன்றும் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட உயிர்கள் என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நம் சாதாரண காரியத்தோடு பிறக்கவில்லை. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு நம்மை அனுப்பியிருக்கிறார். இந்த உலகத்திலே அவருடைய பணியை செய்யும்படியாக அவர் நம்மை அனுப்பியிருக்கிறார். ஆக நாம் அடுத்தவரை நன்கு கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லோரிடத்திலும் நற்சான்று பெற்றவர்களாய், எல்லோரும் என்பதை என்று சொல்லுகிறதை காட்டிலும் நல்லோரிடத்தில் நல்லவன் என்று பெயர் எடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தூய ஆவி நிறைந்தவர்களாய், தீய ஆவி அல்லாமல் தூய ஆவி நிறைந்தவர்களாய், தூய ஆவியின் வல்லமையும் ஞானமும் உடையவர்களாய், நற்சான்று நம்பிக்கை உடையவராய் நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது கவனிக்கிற பணியில் முதிர்ச்சியாய் அடுத்தவரை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்துகிறபடியில் நாம் அமர்த்தப்படுகிறோம். ஆக நாம் தூய ஆவியில் நிறைந்தவர்களாய் இருக்கிற பொழுது ஆண்டவரின் பணியாளர்களாய் நாம் மீண்டும் தெரிவு செய்யப்படுகிறோம் என்கிற காரியத்தை நாம் முதல் வாசகத்தின் வழியாக உணர்ந்து கொள்ளுகிறோம். திருப்பாடல் வழியாக ஆண்டவர் மீது பேரன்பு உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர்களை களிகூர்ந்து நீதியுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வாக்கு நேர்மையானதாகவும் அவருடைய செயல்கள் நேர்மை நெறியுடையதாகவும் இருக்க வேண்டும், நம்பிக்கைக்குரியதாகவும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லித் தருகிறது. ஆக நீ பலியாளனாய் இருக்கிறாய் என்று சொன்னால், ஆண்டவருடைய பணியாளனாய் நீ அனுப்பப்பட்டிருக்கிறதினாலே நாம் ஆண்டவர்களை களி கூறுகிறவர்களாயும் அவருடைய காரியங்களிலே நீதியை நடப்பிக்கிறவர்களாயும், நம்முடைய செயல்கள் நேர்மையானதாகவும் நம்முடைய செயல்கள் வார்த்தை நம்பிக்கைக்குரியதாகவும் செயல்கள் நம்பிக்கைக்குரியதாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உணர்த்துகிறதை பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் நீதிமான்களாய் இருக்கிறவர்கள், ஆண்டவர்களை களி கூறுகிறவர்கள், நேர்மையான வாக்கும் நேரிய செயல்களையும் உடையவர்கள், ஆண்டவருக்கு அஞ்சி அவருடைய பேரன்புக்கு காத்திருக்கிறார்கள். அவருடைய பேரன்பு என்பது அவர் நம் மீது கொண்டிருக்கிற அன்பை விளங்க பண்ணுகிறது. அவர் நம் மீது கொண்டிருக்கிற அன்பு என்பது அவர் நம்மிடத்திலே வாழ்கிறார் என்பதனையும், அதனை ஜனங்கள் அறிந்து கொள்ளும் விதமாக தேவனுடைய அன்பு நம்மிடத்திலே பாராட்டப்படுகிறது. அவருடைய அன்புக்கு காத்திருக்கிறவர்களாய் நாம் விளங்க வேண்டும். அப்படி நாம் விளங்குகிற பொழுது நாம் ஆண்டவருடைய தெரிந்தெடுக்கப்பட்ட பணியாளராய் மாறுகிறோம். எந்த நோக்கத்திற்காக நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கத்திற்காக நாம் ஏற்படுத்தப்பட்டவர்களாய் மாறி போகிறோம் என்கிற காரியத்தை நாம் திருப்பாடல் வழியாகவும் முதல் வாசகத்தின் வழியாகவும் கற்றுக்கொள்கிறோம்.
இரண்டாவது வாசகம், பேதுரு எழுதுகிற பொழுது இப்படி எழுதுகிறார்: இந்த உலகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தள்ளிவிட்டது, மனிதர்கள் அவரை தள்ளிவிட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அவரை தெரிந்தெடுத்து உயிருள்ள கல் என்று அவர் அங்கே எழுதுகிறார். அவர் கல் என காணப்படுகிறார், ஒதுக்கப்பட்டவராய், அசையாதவராய், நிலை நிற்கிறவராய் அவர் கல்லாக இருக்கிறார். ஆனால் அந்த கல் உயிருள்ள கல்லாய் இருக்கிறது என்று அங்கே பேதுரு எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆக கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறவர்களாய், கிறிஸ்து நமக்கு தரப்பட்டிருக்கிறார். நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறதுனால கிறிஸ்து நமக்கு தரப்பட்டிருக்கிறார். ஆக கிறிஸ்துவை போன்று வாழ்வு வாழுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் வழி ஆவிக்குரிய பலிகளை செய்கிற குருக்களாய் நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் வழி, இயேசு கிறிஸ்து என்ன வழியை பின்பற்றினாரோ அந்த வழியிலே ஆவியின் பலிகளை செலுத்துகிறவர்களாய், வெறுமனே ஆடுகளையும் கோழிகளையும் உயிர்களையும் வெட்டி ஆண்டவருக்கு பலி கொடுக்கிறவர்களாய் அல்லாமல் ஆவிக்குரிய பலிகள். ஆவிக்குரிய பலிகள் என்பது ஆவியிலே நிரம்பி செய்கிற செயல்கள், ஆவியிலே நிரம்பி பேசுகிற வார்த்தைகள், ஆவியினால இடைபடுகிற காரியங்களை நாம் செய்து ஆண்டவருடைய குருக்களாக நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். எல்லோரும் குருக்கள், இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட எல்லோரும் குருக்களாக இருக்கிறார்கள். சகல ஜனங்களுக்கும் நம்முடைய ஆத்மாவை நாம் ஈடேற்றுகிறோம், சகல ஆத்மாக்களை நாம் ஆண்டவருக்குள்ளே ஈடேற்றுகிறோம். இப்படி நாம் ஆவியில் நிறைந்து ஆவியின் பலியை குருக்களாய் இருந்து நாம் கிறிஸ்து வழியாக செய்து நாம் ஜனங்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு சேர்க்கிறோம். இதை நாம் ஏன் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்மை ஆண்டவர் வியத்தகு ஒளிக்கு அழைத்திருக்கிறார். இருளின் பிடியிலிருந்து ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த இருளின் பிடி வியத்தகு ஒளியை பற்றி பேச வேண்டுமானால் வெகு தூரம் பேச வேண்டி இருக்கும். அதனால மிகச் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். நீ பிறக்கிறதற்கு முன்பே இருளில் இருந்தாய். நீ பிறந்த பொழுது ஒளியை கண்டாய். நாள்தோறும் வளருகிற பொழுதெல்லாம் முன்பிருந்த இருளை காட்டிலும் நீ வெளிச்சத்திற்குள்ளே கடந்து கொண்டிருக்கிறாய். சிறு பிள்ளையில் நீ இருளிலே காணப்பட்டாய். பெரியவனான பொழுது வெளிச்ச வந்தாய். பெரியவனானது பொழுது ஒரு சில இருளில் நீ காணப்பட்டாய். முதிர்கிற பொழுது இன்னும் வெளிச்சத்திற்கு வருகிறாய். ஞானத்திலே நீ வளர்கிற பொழுதெல்லாம் வியத்தகு ஒளிக்கு ஆண்டவர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். இந்த வியத்தகு ஒளிக்கு ஆண்டவர் உன்னை அழைத்து வந்திருக்கிறதுனாலே உயிருள்ள கல்லாகிய கிறிஸ்துவை பின்பற்றி ஆவியிலே பலி செலுத்தி நாம் ஜனங்களை ஆண்டவரிடத்திலே சேர்க்க வேண்டும். அதற்கான பணியாளர்களை தான் ஆண்டவர் உன்னையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால் தான் இங்கே சொல்லப்பட்ட குணாதிசயங்களையும் காரியங்களையும் நாம் உடைமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை நாம் வார வாசகங்கள் ஊடாக உணர்ந்து கொள்ளுகிறோம். நற்செய்தி வாசகத்திலே நமக்கு மிகவும் பரிச்சயமான நிகழ்வு இது. ஆண்டவர் பாடுபடுகிறதற்கு முன்பதாக சீடர்களை கூட்டி அருகில் வைத்து காரியங்களை விளம்பி சொல்லுகிறார். நான் என் தந்தையிடத்தில் போகிறேன், அங்கே வாழ்விடங்கள் உறைவிடங்கள் பல இருக்கிறது. அங்கே போய் உறைவிடங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி நான் மீண்டும் வந்து உங்களை அழைத்து செல்லுகிறேன் என்று ஆண்டவர் சீடர்களுக்கு சொல்லித் தருகிறார். தோமா கேள்வி கேட்கிறார். நீர் போகிற இடம் தெரியாதிருக்க வழியை நாம் எப்படி அறிவோம் என்று கேட்கிற கேள்விக்கு ஆண்டவருடைய பதில் மிக தெளிவாக இருக்கிறது. நானே வழியும் நானே உண்மையும் நானே வாழ்வுமாயிருக்கிறேன், என்னை பின்பற்று, என் வழி நட என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழி என்றால் அவருடைய பெயரில் அல்ல, அவர் வாழ்ந்த வாழ்வு முறை என்கிற வழி, அவருடைய கொள்கைகள் என்கிற வழி. அந்த வழியிலே நாம் உண்மையாய் நடக்க வேண்டும். வெறும் வழியிலே நடந்தால் மாத்திரம் போதாது, அந்த வழியில் நாம் உண்மையாய் நடக்க வேண்டும். அப்படி அவருடைய வழியில் நாம் உண்மையாய் நடக்கிற பொழுது நாம் வாழ்வடைகிறோம். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வழியா என்று எவனும் தந்தை இடத்தில் வருகிறதில்லை. அவர் என்ன வாழ்வு வாழ்ந்தாரோ அதே வாழ்வு நீ வாழ வேண்டும். அதை நீ உண்மையாக வாழ வேண்டும். மாய்மாலத்திலே வாழ்ந்துவிட முடியாது. ஆனால் நீ மாய்மாலத்திலே வாழ்வாய் என்று சொன்னால், மாயதாய் நீ அதை நடந்து கொள்ளுவாய் என்று சொன்னால் நீ வாழ்வடைய முடியாது. ஆண்டவருடைய வழியில் தான் நடக்க வேண்டும்.
அவர் காட்டியிருக்கிற உண்மையின் பாதையில் நாம் நடக்க வேண்டும். அந்த உண்மையின் பாதையில் நாம் நடக்கிற பொழுது நாம் நிச்சயமாய் வாழ்வடைகிறோம். அதனால் தோமாவுக்கு ஆண்டவர் மிக தெளிவாய் பதில் சொல்லி இருக்கிறது மூலம் நமக்கு விளங்க பண்ணுகிறது என்ன? ஆண்டவருடைய பணியாளனாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நீயும் நானும் கிறிஸ்துவின் வழியில் நடக்க வேண்டும். அந்த வழியிலே நீ உண்மையாய் நடக்க வேண்டும். அந்த வழியிலே நீ உண்மையாய் நடக்கிற பொழுது நீ வாழ்வடைகிறாய். உன்னை அடுத்திருக்கிற ஜனங்களை வாழ்வடைய பண்ணுகிறாய். அதனாலே நீ ஆண்டவருடைய பணியாளனாய் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாய் என்கிற காரியத்தை முதல் பகுதியிலே நாம் புரிந்து கொள்ளுகிறோம். நான் தந்தையினுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார் என்று ஆண்டவர் பிலிப்புவுக்கு பதில் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஏனெனில் பிலிப்பு என்கிறவர் மாமனிதராய் இருந்தார் என்று எனக்கு தோன்றுகிறது. அவர் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், நாங்கள் தந்தையிடத்திலே போக வேண்டும், தந்தையை காண வேண்டும் என்றால் ஏன் நாங்கள் உம்மை காண வேண்டும்? தந்தையை எங்களுக்கு காட்டிவிடும், அது போதும் என்று மிக தெளிவான லகுவான ஒரு கேள்வியை ஆண்டவரிடத்திலே பிலிப்பு முன்வைக்கிறார். பிலிப்பினுடைய கேள்விகள் மிக சாதாரண, ஆனால் அவை மிக வல்லமை பொருந்திய கேள்விகள் என்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் கேட்ட கேள்விக்கு ஆண்டவருடைய பதில் மிகவும் அதிசயமானது. என்னை காண்கிறவன் தந்தையை காண்கிறான். இப்படி நாம் சொல்ல முடியும் என்று சொன்னால் மாத்திரம் நாம் கடவுளின் பணியாளன் என்று அழைக்கப்பட தகுதியுடையவர்களாய் இருக்கிறோம். உன்னை அடுத்திருக்கிற ஜனங்கள் மத்தியிலே, உன்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நீ என் வழி நட, என்னை போல் நட. என்னை நீ கண்டால் ஆண்டவரை கண்டதற்கு சமானம் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்வு மாறி இருக்க வேண்டும் என்கிறதனைத்தான் இந்த வார வாசகத்தின் ஊடாக நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். ஆண்டவருடைய காரியங்கள் மிக தெளிவானவை, நேர்த்தியானவை. மாற்று கருத்துக்கு அங்கு ஒன்றுமிடமில்லை. ஆண்டவரை போல வாழ வேண்டும். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நம்புகிறவன், என்னுடைய வார்த்தைகளை நம்புங்கள், இயலாவிடலுடைய செயல்களையாவது நம்புங்கள். என்னை நம்புகிறவன் இந்த செயல்களை செய்வான். ஆண்டவர் என்னென்ன செயல்கள் எல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் அவர்கள் செய்வார்கள். குணமாக்குவார்கள், பேய்களை ஓட்டுவார்கள். பரிசேயரும் சதுசேயரும் மறைநூல் வல்லுநர்களும் ஆண்டவரை கண்டு பயந்து நடுங்குவார்கள், அஞ்சி குலறுவார்கள். ஏனெனில் அவர் அவ்வளவு வல்லமை பொருந்தியவராயிருந்தார். அவர் வல்லமைக்கான காரணம் அவருக்குள் ஒரு புரிதல் இருந்தது. ஆண்டவராகிய பிதா எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன், அவர் என்னை அனுப்பி இருக்கிறார், அவருடைய காரியமாய் நான் இந்த உலகத்திலே இருக்கிறேன். அதனாலே அவருக்குரிய காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்கிற புரிதல் அவரிடத்திலே காணப்பட்டதினாலே அவர் அதிசயிக்கத்தக்க காரியங்களை செய்கிறார். மிக முக்கியமான பகுதி இதுதான். நாம் வெறும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களை மாத்திரம் செய்ய அழைக்கப்படவில்லை. அவர் செய்கிறதை காட்டிலும், அவர் செய்ததை காட்டிலும் பல மடங்கு மேன்மையான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை நாம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாமல் இயேசு அவ்வார்த்தைகளை அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னை நம்புகிறவன் இக்காரியத்தையும் செய்வான், இதைவிட மேலான காரியங்களை அவன் செய்வான் என்று அவர் சொல்லுகிற பொழுது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் ஆண்டவரை போல செயல்படுகிறது மாத்திரமல்லாம ஆண்டவரை காட்டிலும் மேன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நீ ஆண்டவருடைய பணியாளனாய் இருக்க முடியும். நீ ஆண்டவருடைய பணியாளனாய் இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னால் மீண்டும் பிறக்க வேண்டியது இருக்கும். மீண்டும் பிறக்கிற பொழுதெல்லாம் நீ ஆண்டவராக மாற வேண்டியது இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேறொரு இடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரிசேயர் சதுசேயர்களை காட்டிலும் உங்களுடைய வாழ்வு சிறந்ததா இல்லாவிடில் நீங்கள் விண்ணரசில் நுழைய முடியாது. அப்படி என்று சொன்னால் நாம் இயேசு கிறிஸ்துவை போல மாத்திரம் வாழ்ந்தால் போதாது, அதை காட்டிலும் மேன்மையான வாழ்வு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். நீ ஆண்டவருடைய பணியாளன், தப்பித்து போக முடியாது. ஜீவன் எடுத்த அத்தனையும், உயிர்களுடைய அத்தனையும், மனுஷனாய் பிறந்த அத்தனையும், இயேசுவை கிறிஸ்துவை அறிகிற அத்தனை பேரும் நாம் அவரை போல வாழ வேண்டும். அவரை போல வாழ்வதற்காகத்தான் நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அவரை விட மேலான காரியங்கள் செய்வதற்காகத்தான் நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அதனாலே நாம் ஆண்டவருடைய பணியாளர் என்று அறியப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் தம்முடைய பணியாளர் என்று தெரிந்து கொள்ளுகிறார். அவர்களுக்கு தான் உன்னதத்திற்கு சென்று ஆண்டவர் உறைவிடங்களை ஏற்படுத்தி
திரும்பி வந்து நம்மை அழைத்து செல்லுகிறார் என்கிற காரியங்களை வாசகங்கள் மிக தெளிவாய் சொல்லித் தருகிறது. மீண்டும் சுருக்கமாய் சொல்லித் தர விரும்புகிறேன். ஆண்டவருடைய பணியாளன் என்கிறவன் தூய ஆவியினாலே நிறைந்து நற்சான்று உடையவனாய், நற்பேறு பெற்றவனாய், தூய ஆவியின் வல்லமையை கொண்டவனாய், ஞானத்தை கொண்டவனாய், இறை வேண்டலில் இருக்கிறவனாய், இறை வார்த்தை பணியில் இருக்கிறவனாய் காணப்பட வேண்டும். நீதியை செய்து நீதியை செய்கிறதிலே களி கூர்ந்து நேர்மையான வாக்கும் நேரிய செயல்களையும் உடையவனாய், ஆண்டவருக்கு அஞ்சி அவருடைய பேரன்புக்காய் காத்திருக்கிறவனாய் ஆண்டவருடைய பணியாளன் இருக்க வேண்டும். உயிருள்ள கல்லாகிய கிறிஸ்துவை முன்மாதிரியாய் கொண்டு அவருக்கு ஆவியில் பலிகளை செலுத்தி ஆண்டவருக்கென்று நாம் ஜனங்களை சேர்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய வழியில் உண்மையாய் வாழ்ந்து தந்தையை கண்டு இயேசுவை காட்டிலும் மிக வல்லமையான செயல்களை செய்து நாம் உண்மையுடையோராய் ஆண்டவருக்கு பிரியமான ஊழியக்காரர்களாய் மாறி போகிறோம். ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவை, நல்ல நாளுக்கும் மேன்மையுள்ள வசனத்திற்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தூய ஆவியினால் எங்களை நிரப்புங்க. நற்சான்று வாழ்வு வாழவும் நட்பேறு பெற்ற வாழ்வு வாழவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பண்ணுவீராக. ராஜா, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீதியை செய்து அதிலே களி கூர்ந்து ஆண்டவரே, எங்களுடைய வாக்கு நேர்மையானதாய், செயல்கள் நெறிமுறை உடையதாய் ஆண்டவரே, உமக்கு அஞ்சு உம்முடைய பேரன்புக்கு காத்திருக்கிறவர்களாய் தேவரின் மாற்றுவீராக ஆண்டவரே. கிறிஸ்துவாகிய கல்லை நாங்கள் ஆண்டவரே வழிமுறையாய் கொண்டு ஆண்டவரே ஆவியின் பலிகளை செலுத்தி உம்மிடத்திலே வந்து சேருகிறவர்களாய், கூட்டி சேர்க்கிறவர்களாய் தேவரீர் எங்களை மாற்றுவீராக. நாங்கள் வியத்தகு ஒளிக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒளியை விளம்புகிறவர்களாய் தேவரீர் எங்களை மாற்றுவீராக. அதனாலே நீர் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நித்திய உறைவிடங்களிலே வந்து சேர்கிறவர்களாய், உம்மை வழியாக கொண்டு உண்மையிலே உண்மையாய் காணப்பட்டு உண்மையிலிருந்து வாழ்வை பெற்றுக் கொண்டு சகலருக்கும் தந்தையை எங்களுடைய வாழ்விலே, வார்த்தையிலே, செயல்களிலே அறிவிக்கிறவர்களாய் தேவரீர் எங்களை மாற்றி விடுகிறதுனால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய எல்லா காரியமும் வெளிச்சம் ஆண்டவரை ஒன்றும் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. தேவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. வல்ல மீட்பருடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.